நேரேட்டிவ் என்பது உண்மை அல்ல, அது ஒரு பொய் உருவாக்கம். சுருக்கமாக இதையும் கேட்டுறேன். நரேட்டிவ் அப்படின்றது இயல்புலேயே தவறான ஒரு விஷயமா இல்லை ஓகே தானா? ஏன்னா நரேட்டிவ் செட் பண்றதுனாலே ஒரு நெகட்டிவா பாக்குறாங்களே, அது இயல்புல தவறான விஷயமா? உங்க பார்வை என்ன? என் பார்வைன்றது என்று எதுவுமே கிடையாது. நான் பேசும் எல்லா பார்வையுமே மெய்ஞான அறிவியல் பார்வை, அதாவது அறிவியலை தாண்டிய ஒரு மெய்ஞான அறிவியல் பார்வை தான். எனக்கென்று எந்த விதமான தனிப்பட்ட கருத்துருவாக்கங்களும் இல்லை, எனக்கென்று எந்த விதமான ஒரு நல்லது கெட்டதுகள் இல்லை. நான் அந்தந்த விஷயங்களுக்குள் ஆழமாக சென்று மக்களுக்கும் உங்களுக்கும் புரிதலை ஏற்படுத்தும் ஒரு முயற்சி தான். ஸோ எனக்கு விருப்பு வெறுப்பு கிடையாது. ஸோ இந்த நேரேட்டிவ் என்பதே ஃபிக்ஷன். இப்போ நீங்க ஒரு நாவல் படிக்கிறீங்க, அது உண்மையா? கிடையாது, ஃபிக்ஷன். உங்களை அந்த நாவலுக்குள் கட்டி போடுகிறார்கள். அதில் நடப்பவை எல்லாமே அந்த எழுத்தாளனுடைய கற்பனை. ஸோ நேரேட்டிவ் என்றால் கற்பனை. இப்போ மக்கள் திலகம் சொன்னதுனால அவருக்கு அன்றைய காலகட்டத்தில் 100% விழுக்காடு வாக்கு வந்தது. 30.4% தான் வாக்கு எடுத்தார் 1972. அவர் மக்களுக்கே திலகமாக இருந்திருந்தால் கிட்டத்தட்ட அன்றைய ஜனத்தொகை 4 கோடி பேருமே அவருக்கு வாக்களித்திருக்க வேண்டும். ஏன்னா நான் அந்த தரவுகள் எல்லாம் எடுத்து பார்த்தேன். கிட்டத்தட்ட அந்த டைம்ல 2.25 கோடி 3 கோடிக்கு மேல வாக்போல் ஆயிருக்கு. 3 கோடி பேருமே போடலையா அவருக்கு மொத்தமே போட்டது 1 கோடிக்கு 4 லட்சம் கம்மியானது தான். மற்ற 2 கோடி பேருமே 1 கோடிக்கும் கம்மியா திமுக அப்ப போட்டிருக்காங்க. வேற கட்சிகளுக்கு ஒரு 50-60 லட்சம் பேர் போட்டிருக்காங்க. மக்கள் திலகம் என்றால் ஒருவனுக்கு கூட வேறு கட்சிக்கு போடாமல் எம்ஜிஆருக்கே போட்டிருக்கணும். அப்போ கூட எம்ஜிஆருக்கு மக்கள் திலகம் ஒத்துக்காத 3ல் 2 பங்கு கூட்டம் இருக்கா? அப்ப இந்த 1 பங்கு கூட்டத்தை சேர்ப்பதற்காக, அந்த 1 பங்கு கூட்டத்திற்காக உருவாக்கப்பட்டதுதான் மக்கள் திலகம்.